श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ ஓவே மன்னார்குடி கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் அருளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி என்ற காவிய கிரந்தம், காவிய ரசம் மிக்க ரொம்ப ஆச்சரியமான வேதாந்த தேசிக திவ்ய சரித்திரம். அது 717 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை தேசிகாயணம் என்றும் அழைப்பர். 7 காண்டம், ஸ்ரீமத் ராமாயணம் மாதிரி ஸ்ரீ தேசிகாயணம்னு பாலகாண்டம், அகேந்திரபுர க்ஷேத்திர காண்டம், சத்யவிரத க்ஷேத்திர காண்டம், ஆதிவராக க்ஷேத்திர காண்டம், முக்தி தேச யாத்ரா காண்டம், ஸ்ரீரங்க க்ஷேத்திர காண்டம், ஸ்ரீரங்கநாத புனப்பிரதிஷ்டா காண்டம் அப்படின்னு 7 காண்டம். பாலகாண்டமும் திருவேந்திபுர க்ஷேத்திர காண்டமும் நாம் அனுபவித்தோம். இப்போது திருக்கச்சி யாத்திரை படலம் சத்யவிரத க்ஷேத்திர காண்டம் 210 263 ஸ்லோகங்கள் வரைக்கும், அதில் 240 ஸ்லோகம் வரைக்கும் நேற்றை வரை தினம் அனுபவித்தோம். இன்றைக்கி 241 5 ஸ்லோகங்கள் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவிக்கலாம். காஞ்சிபுரத்தில் அந்த பிரம்மோற்சவம், வைசாக உற்சவம் அந்த உற்சவ கலை அப்போ நடக்கும் அங்கே விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகாக அனுபவித்து கொண்டு வருகிறார். அதுவும் எம்பெருமான் ஹஸ்திகிரி மலையின் எம்பெருமான் வரதராஜன் காஞ்சியில் நீண்ட அழகான அகலமான பிரதான சாலைகளில் தனது கம்பீரமான நடையால் அடியார் கண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்னு நேற்றைய தினம் அனுபவித்தோம். அடுத்தது மேலும் 241 சௌந்தர்யசார நிலையம் சகலாலங்கார சாருதா ஹேதும் ஆசேவ்ய ஸ்ரீமந்தம் வரதம் லோக பிரமோதமாப்பேதே. சௌந்தர்யசார நிலையம் சகலாலங்கார சாருதா ஹேதும் ஆசேவ்ய ஸ்ரீமந்தம் வரதம் லோக பிரமோதம் ஆபேதே. பிரமோதம் என்ஜாய் பண்ணாலாம், எல்லாம் உலகமே என்ஜாய் பண்ணிது. அடியார்கள் சூழ்ந்த இந்த உலகம் மகிழ்ச்சியுற்றது. ஏன் மகிழ்ச்சியுற்றதுன்னா இந்த எம்பெருமான் வரதராஜனை வழிபடுவதால். அப்படி எம்பெருமான் எப்படி இருந்தார் அப்படின்னா, எம்பெருமான் சௌந்தரியத்தின் உறைவிடமாக இருந்தார். சௌந்தரியம் அப்படிங்கிறது அழகு. ஒவ்வொரு அவயவமும், ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி, திருமேனி, அது அழகாக இருந்தால் அது சௌந்தரியம்னு சொல்லுவாள். லாவண்யம்னு சொல்கிறது கம்ப்ளீட்டாக, டோட்டலாக, என்டையர்ட்டியாக அழகாக இருந்தால் பூரணமாக. சமுதாய சோபைங்கிறது லாவண்யம், அவயவ சோபைங்கிறது சௌந்தரியம். இந்த இடத்துல சௌந்தரிய சார நிலையம், அப்படியே சௌந்தரியத்தின் உறைவிடமாக இருந்தார், நிலையமாக இருந்தார். அவரது சௌந்தரியம் எப்படின்றதுன்னா, அவர் அணிந்துள்ள ஆபரணங்கள் அழகாக இருந்ததான். அவருடைய சௌந்தரியத்தினால ஆபரணங்களுக்கு இன்னும் அழகு அதிகமாகிவிட்டது, காரணமாக இருந்தது. ஆபரணங்களுக்கு அழகுக்கு காரணமாக இருந்தது. அதாவது அவர் திருமேனி ஆபரணங்கள் இல்லைன்னா கூட அழகாக தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், திவ்யமாக இருக்கும். ஆபரணங்களை பூட்டி கொண்டதால் அந்த ஆபரணங்களுக்கு அழகு சேர்த்தது. நம்மெல்லாம் ஆபரணங்கள் கட்டினா நம்ம உடலுக்கு தான் அழகு, சரீரத்துக்கு அழகு, தேகத்திற்கு அழகு. ஆனால் பெருமாள் ஆபரணங்கள் பூட்டி கொண்டால் ஆபரணங்களுக்கு இன்னும் அழகு. அவர் திருமகளான பிராட்டிக்கு நாதன், ஸ்ரீயப்பதி. ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார், ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமாள். அதுவும் அவர் ரொம்ப அழகாகவும் இருக்கிறார், அழகுபடுத்துகிறார்.
ஆபரணங்களை. அவர் அழகின் பதி, ஸ்ரீனாலே ஒரு அழகு, அவர் அழகினுடைய நாதன், அழகுக்கு நாதன், அழகி பிராட்டி மகாலட்சுமி அவளுக்கு நாதன். ஆபரணங்களுக்கு அழகு ஊட்டுகிறார், அதனால் அழகு மீதி பேரை அழகுபடுத்துகிறார், தானும் அழகாக இருக்கிறார். பும்சாம் திருஷ்டி சித்தா பகாரினாம்னா, அதாவது ராமனை பார்க்கிறவர்களுக்கு அந்த தோள் கண்டார் தோளையை கண்டார்னு அவரை பார்த்தா அவர் எந்த அவயவத்தை பார்க்கறாரோ அதுலேருந்து கண்ணை எடுக்க முடியல, அவ்வளவு அழகு ராமன். மிதிலா நகரத்தில் அவர் நடந்து வரும்போது அந்த திருஷ்டி சித்தா பகரினாம், அந்த கண்ணையும் உள்ளத்தையும் கவர்கிறார் ராமன். அது மாதிரி எம்பெருமான் வரதராஜன் அவ்வளவு அழகாக இருக்கிறார். ஆசேவ்யா, ஆபேதேனா அது கிடச்சிது, ஆசேவ்ய அப்படின்றதுக்கு அவரை தரிசனம் பண்ணி சேவிக்கிறார். அந்த அழகை பார்த்து அனுபவித்து தரிசனம் பண்ணி அப்புறம் அதை சேவிக்கிறது ஆசேவ்யா. ஏன்னா அவ்வளவு அழகாக இருக்கிறார். வரதா, வரம் கொடுப்பவர், எதை கேட்டாலும் கொடுப்பவர். உமது அடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவளை தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் வரதன். அடுத்த ஸ்லோகம். நளினாசனேன சவனாவன சந்துஷ்டேன கிம் சரண்யாய தத்தௌ ஹம்சாவிதி தத்வாலவ்யஜனே வியதர்க்கயன் சுதியः. நளினாசனேன சவனாவன சந்துஷ்டேன கிம் சரண்யாய தத்தௌ ஹம்சாவிதி தத்வாலவ்யஜனே வியதர்க்கயன் சுதியः. எம்பெருமானுக்கு ரெண்டு புறமும் வீசிய சாமரம் வீசலாம் ரெண்டு பக்கமும் எம்பெருமானுக்கு. அது என்ன ஒரு ஜோடி அன்னப்பறவைகள் போல இருக்கு அந்த சாமரத்தை வெண் சாமரத்தை பார்க்கும்போது ஸ்வான், அந்த ஹம்ச பட்சி அன்னப்பறவைகள் போல காட்சி அளித்ததான். அது எப்படி அன்னப்பறவைன்னொடனே சுவாமி கோபாலாரிய மகாதேசிகன் தன்னுடைய கவி நயத்தை உத்பிரேட்சய உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு அந்த மெட்டஃபர் அதை அனுபவிக்கிறார். எப்படி இந்த ரெண்டு அம்ச பட்சி இங்கே வந்தது அப்படின்னா, அவர் பிரம்மதேவன் யாகம் பண்ணார். அந்த யாகம் பண்ணி பெருமாள் ஆவிர்பவிச்சார். யாகத்தில் ஆவிர்பவித்த பெருமாளுக்கு அந்த யாகத்தை ரட்சித்து கொடுத்தார். ஏன்னா அந்த பிரம்மதேவன் யாகம் பண்ணும்போது அந்த வேகவதி நதி வந்தது, அதை காப்பாற்றி கொடுத்தார். அந்த யாகம் அந்த நதியால் அடிச்சுண்டு போகாமல். வேகாசேத்து ஸ்தோத்திரம்னு வேதாந்த தேசிகனே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி தனக்கு யாகத்தை ரட்சி கொடுத்த பெருமானுக்கு பிரம்மா, சதுர்முக பிரம்மா ஏதோ ஒன்று கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு எம்பெருமானுக்கு தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மா ரெண்டு அன்னங்களை பரிசளித்திருப்பானோ. ஏன்னா பெருமாள் அந்த பிரம்மா உட்காண்டுக்கிறதே அன்னப்பட்சி மேலே. அந்த அஸ்வமேத யாகம் காஞ்சிபுரத்தில் பண்ணும்போது சில தடங்கள் வந்தது, அதை விஷ்ணு ப்ரொடெக்ட் பண்ணார். அதுதான் அப்போ தான் வேகா சேத்துன்னு ஆச்சார். ஸோ அவ்வளவு நன்றி கடனாக இந்த ரெண்டு அன்னங்களையும் அவர் கொடுத்தார் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த அன்ன பிரம்மா அந்த அன்னத்தின் மேல் தான் அமர்ந்திருப்பார், சரஸ்வதியும் அன்னத்தின் மேல் அமர்ந்திருப்பார். ஸோ அந்த அன்னத்தை கிஃப்டாக கொடுத்துட்டாராம் பெருமாளுக்கு. அது ரெண்டு தான் இந்த சாமரமாக வந்தது அப்படின்னு ஒரு அழகான உத்பிரேட்சை அப்படின்னு இதை அவர் சொல்கிறார் ஆச்சாரியன் கோபாலாரிய மகாதேசிகன். இது நான் சொல்லலை, ஞானிகள் எண்ணினர் அப்படின்னு ஞானிகள் யோசிக்கிறார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலே எழுதுகிறார். அப்படின்னு ஞானிகள் வியதர்க்கயன் சுத்தியகா அப்படின்னு தியகா புத்திமான்கள் ஞானிகள் அப்படின்னு என்றார். அப்படி அவர்கள் எண்ணுகிறார்கள். தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மா ரெண்டு அன்னங்களை பரிசளித்திருப்பானோ என்று ஞானிகள் எண்ணினர் என்கிறார். அந்தரித்தே சுரபிருந்தைர் ககனே சேவார்த்தம் அவதீர்ணௌ சூர்யா சந்திரமசா விவவிஷதே சத்ரே விராஜேதே. அந்தரித்தே சுரபிருந்தைர் ககனே சேவார்த்தம் அவதீர்ணௌ
சூர்யா சந்திரமசாவிவ விஷதே சத்ரே விராஜேதே. இன்னொன்று, கவி ரசம் அப்படியே சொட்டுறது, காவிய ரசம் வெள்ளமிட்டு ஓடுறது. எவ்வளவு அழகான ஒரு அனுபவம், கற்பனை, வர்ணனை, எவ்வளவு ஆழங்கால் பட்டிருக்கிறார் வரதன் உற்சவத்தில்னு தெரியாது. அதாவது வரதன் வெள்ளில் ஏழ்றார், மக்கள்லாம் நாலா பக்கமும் வந்து கூட்டம் அப்படியே அலை மோதுகிறது. அப்போது வானத்திலிருந்து தேவர்கள் கூட்டம் கீழிறங்கி வந்து வழிபடுகிறார்கள். வானத்திலிருந்து தேவர்கள் கூட்டமும் வந்து வழிபடுகிறார்கள். தேவர்கள்லாம் கால் மண்ணில் படாது, கொஞ்சம் அந்தரத்தில் தான் இருப்பா. மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவனனையான் அப்படின்னு அமரநாதிப்பிரான்ல. அது மாதிரி இந்த தேவர்கள் இப்படி வந்து அவர்களை வழிபடுவதால், வரதனை வழிபடுவதால், மேலேருந்து சூரிய சந்திரனால் அந்த பேரவர்களால் பெருமாளை தரிசிக்க முடியலையாம். ஏன்னா அந்த தேவர்கள்லாம் மறைக்கிறார். உடனே சூரிய சந்திரர்கள் பார்த்தா, என்னடா அது, தேவர்கள்லாம் நமக்கு மறைக்கிறா, அவர் தலை நம்ம அந்த வரதனை சேவிக்க முடியாமல் மறைக்கிறது. ஏன்னா அந்த அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் நடுவில் தேவர்கள்லாம் நிற்கிறா, அதனால் மறைக்கிறது. அதனால் அவர்கள் இருவரும் சூரிய சந்திரன் என்ன பண்ணாரா, அவள் கீழே இறங்கிட்டானா. அவள் எப்படி இறங்கினா அப்படின்னா, வரதன் பக்கத்தில் 2 பெரிய கொடையாக வெண்கொற்ற குடை வடிவமாக கீழிறங்கி சேவிப்பது போல வெண்குடைகள் பரிமளிக்கிறது. அதுவும் ஸ்ரீரங்க நட, காஞ்சிபுரம் கொடைன்னு அந்த கொடை அழகே அழகு, மாபெரும் கொடை, வெண்கொற்ற கொடை, வெண்மையான கொடை. அந்த 2 கொடையும் அந்த வெண்மையாக அதை பார்க்கும்போது அவ்வளவு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அது என்னன்னு சுவாமி இங்கே தெரிவிக்கிறார். அது 2 சூரிய சந்திரர்கள் வெண்கொற்ற குடையாக பேரருளானை கிட்ட இருந்து சேவிக்கணும்னு இறங்கி வந்துடுத்தோ என்பது போல பரிமளிக்கிறது என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான ஒரு அனுபவம். அதுவும் இது கரெக்டுன்னு போல தோன்றது. ஏன்னா அவள் கைங்கரியம் பண்ணும். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம்னு கைங்கரியம் பண்ணுறா அவள் 2 பேரும். அவளுக்கு அவ்வளோ ஆசை. ஏன்னா வானம் முழுக்க தேவர்கள் வந்து சூழ்ந்துண்டா அவள் எப்படி பார்க்க முடியும்? அதனால் இவ கொடையாக வந்துட்டா அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. அடுத்தது, பாதி பதங்காரூடோ விதுரதி தரணீத வாச்சமா கன்யா சௌதகதானாம் சுதிருஷாம் குதுகாதவதேரதுஸ்தௌகிம். பாதி பதங்காரூடோ விதுரதி தரணீதி வாச்சமா கன்யா சௌதகதானாம் சுதிருஷாம் குதுகாதவதேரதுஸ்தௌகிம். விது அப்படின்னா சந்திரன், இன்னொரு அர்த்தம் எம்பெருமான். பதங்கா அப்படின்னா சூரியன், இன்னொரு அர்த்தம் கருடன். இங்கே கருட சேவை, கருடன் மேலே எம்பெருமான் இருக்கான். இன்னொரு அர்த்தம் சூரியன் சந்திரன், விது பதங்கா, விது பதங்கா. ஸோ மாளிகையில் 2 பெண்கள் சேவிச்சுன்னு இருக்கா. அவள் என்ன சொல்கிறா, ஓ சந்திரன் பூமியில் பிரகாசிக்கிற மாதிரி இருக்கே. ஏன்னா விதுன்னா சந்திரன், விதுன்னா எம்பெருமான், 2 அர்த்தம். ஸோ இங்கே சந்திரனே பூமிக்கு வந்த மாதிரி எம்பெருமான் இங்கே இருக்காரு, அது ஒன்று. இன்னொரு பெண்கள் சொல்கிறா, சூரியனில் ஏற்றப்பட்டிருப்பது போல இருக்கே. சந்திரனை வந்து சூரியன் மேலே ஏற்றி நிற்கிற மாதிரி இருக்கே. அதனால் சந்திர சூரியர்கள் இப்படி பூமிக்கு இறங்கி வந்தனரோ. ஏன்னா 2 பேரும் வானத்தில் இருக்க வேண்டும், 2 பேரும் வானத்தில் ஜொலிக்கணும். சூரியன் சந்திரனை தாங்குபவன் கிடையாது. ஆனால் இங்கே சூரியன் சந்திரனை தாங்குகிறானே. அதனால் அவர்கள் கவலைப்பட்டு இந்த மாதிரி உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வெண்குடைகள் ரூபத்தில் இறங்கினார்களோ. அதாவது பெண்கள் வந்து அந்த கருட சேவையை பார்த்து, கருடன் மேலே எம்பெருமான் அழகாக ஏழ்ருக்கான், கருடன் மேலே எம்பெருமான் ஏறி இருக்கிறான் அப்படின்னு அவள் பேசிக்கிறான். அதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அந்த விது அப்படின்னா சந்திரன், பதங்கா அப்படின்னா
சூரியன். ஸோ விதுன்னா சந்திரன் ஒரு அர்த்தம், எம்பெருமான் ஒரு அர்த்தம், பதங்கான சூரியன் ஒரு அர்த்தம், கருடன் ஒரு அர்த்தம். கருடன் மேலே எம்பெருமான் இருக்கான் அப்படின்றத, பதங்கா மேலே விது இருக்கான் அப்படின்றத, இந்த சூரியனும் சந்திரனும் ஆக்சுவலாக அவன் நினச்சுட்டா சூரியன் சந்திரன் மேலே இருக்கான்னு இவா 2 பேரும் பேசிக்கிறா. ஐயோ அப்படியா அப்படின்னு அது தெரிஞ்சுக்கணுமே, நம்ம இங்கே ஜொலிக்கணும், நம்மளை போய் இப்படி ஏறின்றிருக்கான்னு சொல்கிறாளே அப்படின்னு கீழே இறங்கி வெண்குடைகள் ரூபத்தில் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்தாலும். பெண்கள் சொன்னது கருட சேவையை, இவா புரிஞ்சினது தன்னை. ஸோ அதை சந்தேகத்தில் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வெண்குடைகள் ரூபத்தில் இறங்கினார்களோ. அழகான ஒரு அனுபவம் சுவாமி இது. 245வது ஸ்லோகம். வினதா சுதகள பூஷா தவளா விபுபாத சங்கினி மாலா ஸ்ரிதஜன துரிதம் த்வரிதம் ஹர்த்தும் கங்கா புனச்ச சுஷ்டேவ. வினதா சுதகள பூஷா தவளா விபுபாத சங்கினி மாலா ஸ்ரிதஜன துரிதம் த்வரிதம் ஹர்த்தும் கங்கா புனச்ச சுஷ்டேவ. இது கருட சேவை. கருட சேவையை அனுபவிப்பவர் சுவாமி இங்கே அனுபவிக்கிறார். எம்பெருமான் திருவடியில் சூட்டப்பட்டிருந்த வெண்மையான மாலை, திருவடியில் மாலையை போட்டிருக்கா. அந்த வெண்மையான மாலை கருட சேவையில் கருடன் அந்த திருவடியை தாங்கி கொண்டிருக்கான் கையில். அந்த வெண்மையான மாலை கருடனோட கழுத்தில் வந்து அப்படி வெளியில் வருது, கழுத்து வழியாக வந்து அலங்கரிக்கிறது கருடனுடைய கழுத்தை. ஸோ அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா, சேவிக்கிறவர்களுடைய அதை அணுகியவர்களுடைய பாவத்தை விரைவில் போக்கும் கங்கை நதி உருவானது போல இருக்கான். அதாவது ஒரு திருவடியிலிருந்து கங்கை நதி வந்தது. திருவிக்ரம அவதாரம் எடுத்த போது பிரம்ம கடிக்கின பாதமோன்னு பிரம்ம அலம்பின திருவடியை பாத்தியம் பண்ணி திருவடியை அலம்பி அந்த திருமஞ்சனம் பண்ணி தன் கமண்டலூலேருந்து பண்ண அந்த தீர்த்தம் கங்கை நதியாக பிரவகித்தது. அந்த கங்கை நதி பரம பாவனம், அது நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கும். அந்த கங்கை நதியை ஸ்வீகரிச்சுட்டாலே போகிறோம். அது மாதிரி பெருமாள் என்ன பண்ணுறாரா, நம்மளை சேவிக்க வரவர்களுக்கெல்லாம் பாவம் போகணும்ட்டு தன்னுடைய திருவடியிலேருந்து கங்கையை வரவழைத்தாரோ மறுபடியும் அப்படின்னு இருக்கா போல இந்த வெண்மையான மாலை கருடன் மேலே வரதை பார்த்தா, விழறதை பார்த்தா, திருவடியிலேருந்து அந்த கருடன் கழுத்து வழியாக அது பிரவகிக்கிறதோ, அது பாவத்தை போக்குவதற்காக வருகிறதோ என்பது போல தெரிகிறதுன்னு அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஸ்ரீ பெருந்தேவிநாயிகா சமேத ஸ்ரீ வரதராஜ பிரம்மணே நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.